அக்கிராந்தஸ் ஆஸ்பரா அப்படின்னு ஆங்கிலத்தில் அழைக்கப்படக்கூடியது இந்த நாயுருவி. பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடியது. இந்த நாயுருவி செடியை தேடி ரொம்ப தூரம் அலைய வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா இந்த காய்கள் எந்த செடியிலுமே இருக்கிறது இல்லை. ஏன்னு பார்த்தா ஆடு இருக்கிற இடத்துலலாம் அந்த ஆடை அப்படியே பிடிச்சி கரெக்டாக கடிச்சு சாப்பிட்றது. வெறும் இலைகளோட மட்டும்தான் செடியை பார்க்க முடிச்சு. அதனால ரொம்ப தூரம் போய் தள்ளி போய் பறிச்சிட்டு வந்தது. இதோட இலைகள் மென்மையான ரோம வளரிகளோட தலைகீழ் முட்டை வடிவத்தில் காணப்படும். இலைகளும் தண்டும் சிவந்து காணப்படுவது செந்நாயுருவி வகையாகும். இந்த தாவரத்தில் பீட்டா கரட்டின், வைட்டமின் சி, கால்சியம் ஆகிய சத்துக்கள் அதிகமா இருக்கு. விதைகளை நாயுருவி அரிசி அப்படின்னு சொல்லலாம். சமைச்சும் சாப்பிட்றவங்க இருக்காங்க. இப்படி உருவும் போது இந்த விதைகள் விழுகுது. இந்த விதைகள் ஈஸியா நம்ம கைகளில் கூட சட்டையில கூட அப்படியே ஈஸியா ஒட்டிட்டு ஈஸியா ஒவ்வொரு இடத்துக்கு பரவக்கூடியது. அதனால எல்லா இடத்துலையுமே ஒரு கலை செடி மாதிரி எங்க வேணா வளரக்கூடியது. இதோட இலைகள், இந்த காய்கள், பூக்கள், இந்த வேர்கள் முதற்கொண்டு எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது. சரி தொந்தரவு முதற்கொண்டு மூலநோய் வரை பல்வேறு விஷயங்களுக்கு சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டு வருது.